ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 25 டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஈஸியாகவே தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் 25 இங்கிலீஷ் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, உனக்கு வெக்கமாக இல்லையா? நம்ம கேட்பலாங்க, உனக்கு வெக்கமாக இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. Aren't you ashamed? Aren't you ashamed? நெக்ஸ்ட்டு ஒன், நமக்கு டைம் இருக்குது. நம்ம சொல்லலாங்க, நமக்கு டைம் இருக்குது இன்னும். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? we have time. we have time. நெக்ஸ்ட் ஒன், அதனால்தான். நம்ம சொல்லலாங்க, அதனால்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? that's why. என் கூட சேர்ந்தே சொல்லிகிட்டே வாங்க, that's why. நெக்ஸ்ட் ஒன், கவனமாக கேளுங்கள். நம்ம சொல்லலாங்க, கவனமாக கேளு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் டைம் ஆகலை. நம்ம சொல்லலாங்க, இன்னும் ஆஃபீஸ் டைம் ஆகலை. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இட்ஸ் நாட் டைம் ஹெட். இட்ஸ் நாட் டைம் ஹெட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், பிடிவாதமாக இருக்காத. நம்ம சொல்லலாங்க, ஒரு விஷயம் பிடிச்ச பிடிவாதமாக இருக்காதா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி அடமண்ட். அடமண்ட் அப்படின்னா வந்து பிடிவாதம். நெக்ஸ்ட் ஒன், நீ கிளம்புறியா? நம்ம கேட்பலாங்க, நீ கிளம்புறியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ லீவிங்? ஆர் யூ லீவிங்? நெக்ஸ்ட் ஒன், நான் நினைத்தேன். நம்ம சொல்லலாங்க, நான் நினச்சேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ தாட். ஐ தாட். நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோன் தான் அடிக்குதா? என் ஃபோன் தான் அடிக்குதா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரொம்ப சிம்பிள் தாங்க. இஸ் இட் மை ஃபோன் ரிங்? இஸ் இட் மை ஃபோன் ரிங்? நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்லவே இல்லை. நம்ம சொல்லலாங்க, நான் சொல்லவே இல்லை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I never said. I never said. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். இது எப்படி சொல்லலாம்? This is too shall pass. This is too shall pass. நெக்ஸ்ட் ஒன், அவங்கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. நம்ம சொல்லலாங்க, அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. இது எப்படி சொல்லலாம்? No use telling him. No use telling him. நெக்ஸ்ட் ஒன், அது பயனற்றது. அது பயனற்றது அப்படின்னா இங்கிலீஷில் இட்ஸ் யூஸ்லெஸ். இட்ஸ் யூஸ்லெஸ். நெக்ஸ்ட் ஒன், சனிக்கிழமை பார்க்கலாம். நம்ம சொல்லலாங்க, சனிக்கிழமை பார்க்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரியும். see on Saturday. see on Saturday. நெக்ஸ்ட் ஒன், இப்போ எப்படி இருக்குது? நம்ம கேட்போலாங்க, இப்போ எப்படி உடம்பு இருக்குது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவ் இஸ் நவ்? ஹவ் இஸ் நவ்? நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. நெக்ஸ்ட் ஒன், இது நல்லா இருக்குதா? இது நல்லா இருக்குதா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஸ் இட் நைஸ்? இஸ் இட் நைஸ்? நெக்ஸ்ட் ஒன், நான் பயப்படவில்லை. நம்ம சொல்லலாங்க, நான் பயப்படலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ எம் நாட் ஸ்கேர்ட். ஐ எம் நாட் ஸ்கேர்ட். நெக்ஸ்ட் ஒன், அவன் படித்தானா? நம்ம கேட்பலாங்க, அவன் படித்தானா? இது எப்படி இங்கிலீஷ் கேட்கலாம்? டிட் யூ ஸ்டடி? Did he study? நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்ட. நீ என்ன ஏமாற்றத்தை கொடுத்துட்ட. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யூ டிசப்பாயிண்டட் மீ. யூ டிசப்பாயிண்டட் மீ. நெக்ஸ்ட் ஒன், நீ இது எப்போ வாங்கின? நம்ம கேட்பலாங்க, இந்த பொருள் நீ எப்போ வாங்கின? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? when did you buy it? when did you buy it? நெக்ஸ்ட் ஒன், நீ தான் பொறுப்பு. நம்ம சொல்லலாங்க, இதுக்கு நீ தான் பொறுப்பு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். you are responsible.
நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியே இருக்கிறேன். நம்ம சொல்லுங்க, நான் வெளியே இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் அவுட் சைடு. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஐ எம் அவுட் சைடு. நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணு. உன்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யூஸ் வாட் யூ ஹாவ். யூஸ் வாட் யூ ஹாவ். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுதா? உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுதா? இது எப்படி கேட்கலாம்? டு யூ ஃபீல் லைக் eat சம்திங்? டு யூ ஃபீல் லைக் eat சம்திங்? நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ பார்க்குறோம் சின்ன ஹோம்ஒர்க். என்ன நடந்தது? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வெக்காபுலரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.